நம்ம எல்லார் மனசுக்கும் ஊக்கமளிக்கிற வரிகளை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்போமா? நன்றி. வணக்கம் தோழர்களே. சுவாசத்தை கவனி, ஆயுள் கூடும். வார்த்தையை கவனி, மதிப்பு கூடும். செய்யும் செயலை கவனி, நிதானம் கூடும். எண்ணங்களை கவனி, வாழ்வில் வெற்றிகள் கூடும். வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்குது. 1, ஏற்றுக்கொள்வது. 2, மாற்றிக்கொள்வது. 3வது, விட்டு விடுறது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை மாற்றிக்கொள்ளுவோம். மாற்றவே முடியாத விஷயத்தை விட்டுருவோம். முதுகில் குத்துற பலரை விட முகத்தில் அறையும் சிலர் சிறந்தவர்கள்தான். புறம் பேசுபவனை புறக்கணிச்சிருவோம். வீழ்த்தவே முடியாது என்னும் நிலையில் வீழ்த்த நினைப்பவன் எடுக்கிற முதல் ஆயுதம் புகழ்ச்சி தான். நிறுத்தவும் முடியாமல், தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் நம் வாழ்க்கையில், நெருங்கவும் முடியாமல், விலகவும் முடியாமல் சில உறவுகள், நம் சிரிப்பில் மறைத்த வழிகளை கண்டறிய முடிந்தவர்கள்தான் நமக்கு சிறந்த உறவுகளாக இருக்க முடியும். நினைவு வரும்போது தேடும் உறவை தள்ளி வைங்க. நினைவே நீ என்கின்ற உறவை அருகில் வச்சுக்கிறோம். நல்லவராக இருப்பது நல்லது தான். ஆனால் நல்லது கெட்டதுன்னு தெரியாத ஒரு நல்லவராக இருப்பது ரொம்ப ஆபத்தானது. உலகத்தில் மிகச்சிறந்த பொய் நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்கிறது தான். உங்களுக்கு உண்மையாக இருப்பவரிடம் எப்பயுமே முகமூடி போடாதீங்க. பிறகு கலற்றவே முடியாமல் போய்விடும். உங்கள் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் உருவாக்கப்படுகின்றீங்க, செதுக்கப்படுகிறீங்க. அதனால் வலிகளுக்கு நன்றி கூறி புன்னகையோடு அதை ஏற்றுக்கொள்வோம். வசதிகளை கண்டு தலையை வணங்காதீங்க. முதுமையை கண்டா தலை வணங்குவோம். வசதி சிலருக்கு வரும், முதுமை எல்லாருக்கும் வரும். வாழ்க்கையிலும் சரி, வண்டியிலும் சரி, பொறுமையாகவே போவோம். ஏன்னா எப்போ எந்த நாய் குறுக்க வரும்னு சொல்ல முடியாது. உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்கணும்னு நாக்கு கேட்குது. அதே போல் வெளியே தள்ளுற வார்த்தையில் மட்டும் நாக்கு அதை நினைப்பதில்லையே. எதையும் நம்ம கூட எடுத்துகிட்டு போக முடியாது என்பதை அறிந்தும் ஏனோ மனிதர்களாகிய நாம் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறோம். ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு தோழி இருந்தால் அழுகிறதுல கூட ஆனந்தமாக இருக்கலாம். தூக்கி நிறுத்துறதற்கு ஒரு தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகமாக இருக்கும். ஆபத்துக்கு பாவம் இல்லை, சரிதான். ஆனால் பாவம் பார்ப்பதில் பல நேரங்களில் ஆபத்து கூட அதிகம் இருக்குது. கடந்து போன நிமிடங்களை விலைக்கு வாங்கி அதை அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகில் யாரும் பணக்காரங்களே கிடையாது. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் கட்டாயம் உரிய நேரத்தில் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழியால் உணர்த்தும். பொறுமையாக காத்திருப்போம். இங்கே கடைசி நிமிடத்தில் கூட நிறைய ஆட்டங்கள் மாறியது உண்டு. பணம் தான் உலகம் அப்படின்னு நினைக்கவும் சிலர் இருக்காங்க. பூமியை தவிர வேறு எங்கேயும் பணம் செல்லுபடியாகாதுல்ல. புத்தனை போல
ஞானம் கிடைத்தது போதி மரத்தின் அடியிலிருந்து இல்லை, போலியான மனிதர்களிடமிருந்து தான் கற்றுக்கிட்டோம். சிக்கலிலும் சரி, சிக்னலிலும் சரி, சிறிது நேரம் பொறுமையாக காத்திருப்போம், வழி தானாக கிடைத்துவிடும். பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும். பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட நம்மால் சேமிக்க முடியாது. பேருந்து பயணத்தில் நடத்துனர் தர வேண்டிய ஒரு மீதி சில்லறைக்காக முழு பயணத்தையே ரசிக்க மறந்துடுறோம். அப்படித்தான் வாழ்க்கையிலும் சில சின்ன சின்ன சில்லறை பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையை ரசிக்க மறந்து விடுகின்றோம். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். வாழ்வோம் மகிழ்வோடு, தன்னம்பிக்கையுடன். வாழ்க வளமுடன். நன்றி.